வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். ரொம்ப நாளாக வந்து ஆப்ஷன் பை சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இது ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். எப்படி டிகே இல்லாமல் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறது தான். நானும் நிறைய தடவை சில நேரங்களில் பயன்படுத்திக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன. சரிங்களா? சரி. இப்போது ஆப்ஷன் பையர்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷன் செல்லர்னு ஒன்று இருக்கும். பெரும்பாலான மக்கள் ஆப்ஷன் பையர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 90% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையராக தான் இருப்பாங்க. ஒரு 10% மக்கள் தான் வந்து ஆப்ஷன் செல்லராக இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லராகவோ ஆப்ஷன் பையராகவோ இருக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா கரெக்டாக மொமெண்டத்தை வந்து நீங்கள் பிடிச்சி நீங்கள் வந்து லாபத்தை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆப்ஷன் செல்லர்னால் உங்களுக்கு தெரியும், அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்துடுவீங்க. ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து ஆப்ஷன் பையர் தான். ஸோ அந்த ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய பெரும் தலைவலி பார்த்திங்கன்னா டைம் டிகே. ஸோ நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க, அது என்ன ஆகும்னா அது சரியான நேரத்துக்கு வந்து மூவ் ஆகலை, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டமில் வந்து மேலே போகல இல்லை கீழே போகல அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஸோ மந்த்லி ஆப்ஷனாக இருந்தால் கடைசி 15 நாள் வந்து வேகமாக கரையும். வீக்லி ஆப்ஷனாக இருந்தால் பார்த்திங்கன்னா கடைசி 2 நாட்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து அதை பனிக்கட்டி வந்து வெயிலில் கரைகிற மாதிரி ரொம்ப வேகமாக கரையும். அப்போ வந்து உண்மையிலே ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க, குறைஞ்சிட்டே வரும், ஸ்டாப் லாஸும் போட முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதை இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எதுக்காக ஆப்ஷன் பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிமிடெட் கேபிட்டல் 5000, 10,000, 15,000, 20,000, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா ரொம்ப லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற மக்கள், எளிய மக்கள்லாம் வந்து ஆப்ஷன் பை முயற்சி பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிமிடெட் லாஸ் வந்து லிமிடெட். ஏன்னா ஆப்ஷன் பைன்னு சொன்னாலே உங்களுக்கு ப்ரீமியம் மட்டும்தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க, அன்லிமிட்டெட் லாஸுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேராசை தூண்டுற விதமாக அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். 100 ரூபா வந்து 1000 ரூபா போகலாம், 100 ரூபா வந்து 10,000 போகலாம். ஸோ அன்லிமிட்டடாக 1 ரூபா வந்து 100 ரூபா போகலாம் அப்படின்லாம் வந்து நிறையா அன்லிமிட்டெடுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நடக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பேராசை மனசில் தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது பெரும்பாலான மக்கள் பண்ணுறதில்ல, ஆனால் இது பண்ணலாம். இது என்னென்னா வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்டோ இல்லை வந்து 2 பக்கமும் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவாங்க. எப்போனா வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது, ஒரு எலெக்ஷன் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, முந்தின நாள் வந்து அந்த ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஏற ஆரம்பிக்கும். இது பொதுவாக ஆப்ஷன் செல்லர் வந்து அப்படியே மாற்றி பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து கடை இழுத்து முடிவாங்க. ஏன்னா வந்து 2 பக்கமும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லேயும் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணலாம். இதுக்காக தான் ஆப்ஷன் மக்கள் பை பண்ணுறாங்க. இந்த சில காரணங்களுக்காக தான் பை பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் இதில் ஆப்ஷன் பையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து டைம் டிகே. ஸோ டைம் டிகேல என்ன ஆகுனா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுனால அங்கேயே வந்து வேகமாக வந்து கரையும். அது பெரிய தலைவலியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி கிட்ட ரொம்ப மோசமாக இருக்கும். அதே மாதிரி ஓவல்டாலிட்டி கீழே வரும்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன். அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. 30% தாண்டி அண்டர்லைன் எங்கே இருக்கோ, இன்ஃபோசிஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து 20%, 30% தாண்டி கால் ஆப்ஷன் வாங்குவாங்க, புட் ஆப்ஷன் வாங்குவாங்க. இன்ஃபோசிஸ் 10% அப்பா 50 கூட அது லாஸில் தான் இருக்கும். ஏன்னா வந்து மறுநாள் வந்து இதை எதிர்பார்த்து ப்ரீமியம் எக்கச்சக்கமாக வந்து செல்லர் விற்றுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அந்த ப்ரீமியத்துக்கு லாபம் வராது. அதனால தான் பெரும்பாலான ரிசல்ட் சமயத்தில் செல்லர் மட்டும்தான் வந்து நீங்கள் லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐவி கிராஷ் ஆனாலும், ஓவல்டாலிட்டி கீழே வந்தாலும் உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதில் பெரிய தலைவலி என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்கணும். இப்போ செல்லிங்னா ஒரு காலில் பிரச்சனை வருதுன்னா புட்டு விற்கலாம், புட்டில் பிரச்சனைனா கால் விற்கலாம், இல்லை ஏதாவது ரோல் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்ஷன் பைனா லாஸ்ன்னு அப்படி ஏற்றுட்டு போக வேண்டியதான். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் உங்கள்கிட்ட கையில் உண்மையிலே காசு இருக்கும். காசாக இருக்காது, ஸ்டாக்காக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், கோல்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையில் பயன்படுத்த முடியாது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இது சம்மந்தமாக ஒரு காணொலி தனியாக நான் போட்டிருக்கேன். ஆப்ஷன் பைக்கும் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். சரிங்களா? சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் 17,000 இருக்குன்னா 17,000 கால் ஆப்ஷன் 300 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட் 17,300க்கு மேலே போனால் தான் லாபம். அங்கே நின்னா அந்த 300 ரூபா லாஸ் தான் ஆகும். கீழே போனாலும் லாஸு, உங்கள் வியூ கரெக்டாக இருந்தாலும் லாஸு, உங்கள் வியூ தப்பாக இருந்தாலும் லாஸு, உங்கள் வியூ ஒன்றுமே ஆகாட்டாலும் லாஸு, உங்கள் வியூ கிட்ட போனாலும் உங்களுக்கு லாஸு, உங்கள் வியூ என்னவோ அதை தாண்டி போனால் மட்டும்தான் உங்களுக்கு லாபம். ஸோ இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஸோ இந்த 300 ரூபா வந்து ப்ரீமியம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும். நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா வேகமாக கரைஞ்சிட்டே வரும். இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. சரி, இப்போ
இதில் என்ன இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பையிங் செல்லிங்கும் காம்போவாக பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்லலாம். எதுக்கு இது ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம்னா வந்து ஏன்னா பை பண்ணுறது அதிகமான ப்ரீமியத்துக்கு பை பண்ண போகிறோம், செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறையான ப்ரீமியத்துக்கு செல் பண்ண போகிறோம். ஸோ இது நெட்டாக பார்த்தீங்கன்னா டெபிட் ஸ்ட்ராட்டஜி தான். கொஞ்சம் காசு அதிகமாக தேவைப்படும், பெருசாக தேவைப்படாதுன்னு வச்சுக்கலாம். ஒரு லாட் வாங்குறது என்ன பண்ணலாம், ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது செபி வந்து உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 90% பிரச்சனையை இது வந்து தீர்த்து வச்சிடும். சரி, எப்படி தீர்த்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக மார்க்கெட் மேலே போனால் நீங்கள் கால் பை பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக புல் கால் ஸ்ப்ரெட் பை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கணும், ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் விற்கணும், அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குன்னா ஐடிஎம் ஆப்ஷன் கால் இங்கே வாங்கிடணும், மேலே ஓடிஎம் ஆப்ஷன் விற்றுடணும். ஐடிஎம் ஆப்ஷன் கால் வாங்கணும், ஓடிஎம் ஆப்ஷன் விற்றுடணும், அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான். இதே இது பேரிஷாக இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து பேரிஷாக இருந்தால் ஐடிஎம் புட் ஆப்ஷன் வாங்கணும், ஓடிஎம் புட் ஆப்ஷன் விற்றுடணும். ஐடிஎம் புட் ஆப்ஷன் வாங்கிடணும், ஓடிஎம் புட் ஆப்ஷன் விற்றுடணும், அவ்வளோதான். சரி, இப்படி வித்துட்டுனா என்ன ஆகும், நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், மேலே 200 பாயிண்ட் கீழே 200 பாயிண்ட் வச்சுக்கலாமா, மேலே 300 பாயிண்ட் கீழே 300 பாயிண்ட் வச்சுக்கலாமான்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது டிஸ்டன்ஸை வச்சு பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணாமல் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கே வந்து ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கணும், நான் புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு சொல்கிறேன், மார்க்கெட் மேலே போகணும், ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கணும், ஓடிஎம் ஆப்ஷன் விற்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ மேலே 300 பாயிண்ட் கீழே 300 பாயிண்ட் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா முதல்ல ஒரு காலு ஒரு புட்டு ஓடிஎம்மில் இது வந்து ஒரு 200 ரூபா மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க, சரிங்களா. இது 300 பாயிண்ட் இருக்கலாம், இது 400 பாயிண்ட் இருக்கலாம். ஏன்னா ஈக்குவல், அதாவது சமமான ப்ரீமியம் சமமான தூரத்தில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும் புட் ஆப்ஷன் எப்போவுமே கொஞ்சம் தூரமாக புட் ஆப்ஷனோட விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் வந்து 400 பாயிண்ட் தள்ளி 200 இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து இந்த 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓடிஎம்மில் இருக்கிற கால் ஆப்ஷனை விற்றுருங்க, ஓகேங்களா. இங்கே கீழே புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா 200 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுத்து அதை அப்படியே கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா புட் ஆப்ஷன் உங்களுக்கு ஓடிஎம்மாக இருக்கும்போது கால் ஆப்ஷன் அது ஐடிஎம்மாக தானே இருக்கும், இந்தி மணி ஆப்ஷனாக தானே இருக்கும், அதை வாங்கிடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கே விட்டுறீங்க. 200 அவுட் ஆஃப் த மணி காலு அவுட் ஆஃப் த மணி புட்டு எங்கே இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்குங்க, சரிங்களா, சூஸ் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் ஓடிஎம் அப்படியே விற்றுருங்க. புட் ஆப்ஷன் ஓடிஎம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல வந்து கால் ஆப்ஷன் ஐடிஎம்மாக மாற்றிடுங்க, மாற்றிட்டு வாங்கிடுங்க, ஓகேங்களா. ஸோ ஐடிஎம் கால் ஆப்ஷன் பையிங், ஓடிஎம் கால் ஆப்ஷன் செல்லிங், இவ்வளோ தாங்க. ப்ரீமியம் எங்கே ஈக்குவலாக இருக்கோ அங்கே டிகேவும் சமமாக இருக்குங்கிறது தான் இதோட அடிப்படை விதி. அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குனா உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து 17,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து 15,000 போட்டிருக்கு, இது 17,000 வச்சுக்கோங்க. இப்போ 17,000 நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ புல் கால் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. புல் கால் ஸ்ப்ரெட்னா என்ன பண்ண போகிறீங்க, ஐடிஎம் ஆப்ஷன் வாங்க போகிறீங்க, ஓடிஎம் ஆப்ஷன் விற்க போகிறீங்க. உங்கள் வியூ வந்து புல்லிஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும்னா தீட்டா வேல்யூ சேமாக இருக்கணும், டைம் வேல்யூ சேமாக இருக்கணும். டைம் வேல்யூ சேமாக இருக்குன்னா என்ன செய்யணும், ஈக்குவல் ப்ரீமியம் உள்ளதை எடுத்துக்கணும். ஈக்குவல் ப்ரீமியம் என்னது, கால்லையும் புட்டுலையும் ஈக்குவல் ப்ரீமியம் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாமா. இப்போ மார்க்கெட் இங்கே 15 தப்பாக இருக்குது, நீங்கள் 17 போட்டுருங்க. இப்போ 17,000 என்ன ஆகும்னா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க, இது 17,000 வச்சுங்களேன். இப்போது இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் தள்ளி 200, இங்கேருந்து 300 பாயிண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 250 தான் இருக்குது. நம்ம 250 நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மேலே 200 தேர்ந்தெடுத்துட்டோம்னா கீழே 200 தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கீழே 400 பாயிண்ட் தள்ளி கூட உங்களுக்கு 200 இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து 16,500 புட்டை நீங்கள் வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா இதை அப்படியே விற்றுருங்க. நீங்கள் 200 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க இல்லையா, அதை அப்படியே விற்றுருங்க. இங்கே புட்டுக்கு பதிலாக அதை காலுன்னு மாற்றிருங்க. பை அதே 16,200 கால் ஆப்ஷன் 600 இருக்கும். ஸோ இது புட்டு 200 ஓடிஎம் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் காலாக மாற்றும் போது அது என்ன ஆயிரும், அது ஐடிஎம் ஆயிரும். ஸோ இதோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 200, எவ்வளோ தூரம் இந்தி மணி இருக்குது, 400 பாயிண்ட் இந்தி மணி இருக்குது. இது 17,000 வச்சுக்கிட்டிங்கன்னா இது 400 பாயிண்ட் இந்தி மணி இருக்குது. அப்படி பார்க்கும்போது 400 கூட்டல் 200 போட்டிங்கன்னா 600 பாயிண்ட் இந்தி மணி. ஸோ இந்த 400ங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ, 200ங்கிறது வந்து டைம் வேல்யூ. ரொம்ப எளிமையான கான்செப்ட். ஸோ மேலே 300 பாயிண்ட் தள்ளி விற்கிறீங்க, உள்ள இந்தி 400 பாயிண்ட் உள்ள தள்ளி வந்து நீங்கள் வாங்குறீங்க. இதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா புட்டில் பார்க்குறீங்க, எது 200 ப்ரீமியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சமமான அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா. சரி, இதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ ஏங்க சேமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் லிமிட்டடு, லாஸும் லிமிட்டடு, டைம் டிக்கும் இல்லை அப்படிங்கும்போது வந்து ஸோ லாஸ் வந்தால் கொஞ்சம் அதிகமாக வரும், ப்ராஃபிட் வந்தால் கொஞ்சம் குறையாக தான் வரும். ஸோ அண்ட்
இந்த ப்ராஃபிட் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது நிறையா வால்யூம் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா தூரத்தை கூட்டிக்கிங்க. 200 இல்லாமல் நீங்கள் 50 ப்ரீமியம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மேலே கால் ஆப்ஷன் 50, புட் ஆப்ஷன் 50 தேர்ந்தெடுக்கிறீங்க. புட் ஆப்ஷன் 50 சூஸ் பண்ணும்போது அதுக்கு அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உள்ள கால் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மாற்றிக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இது பிடிச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. புல்லிஷாக இருந்தால் புல் கால் ஸ்ப்ரெட்டு, பேரிஷாக இருந்தால் பேர் புட் ஸ்ப்ரெட்டு பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சது. இதில் லிக்யூட் ஸ்டாக், இல்லிக்யூட் ஸ்டாக், இதில் எவ்வளோ பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, இந்த மினி ஆப்ஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகிரும். அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சிக்கல் எல்லாம் மாட்டுப்பீங்க. இது சம்மந்தமாக ஒரு காணொலி கூட போட்டிருக்கேன். இல்லிக்யூட் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எப்படி வெளியில் வரணும் அது காணொலி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 or 2 லாட்ஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தால் ஸ்டாக்கில் தான் பெரும்பாலும் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுதுலாம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் 1-2 லாட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு நிறையா லாட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காலர் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். கால் சைடோ காலர் புட்டு சைடோ இது சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். காலர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபியூச்சரில் லாங்கு கால் ஆப்ஷன் விற்கிறீங்க, புட் ஆப்ஷன் வாங்கிடுங்க. புட் ஆப்ஷன் வாங்கிறீங்க. கால் ஆப்ஷன் விற்கிறதும் ஓடிஎம், புட் ஆப்ஷன் வாங்குறதும் ஓடிஎம். சமமான ப்ரீமியமாக இருக்கும். மேலே 200 நீங்கள் விற்றீங்கன்னா கீழே புட் ஆப்ஷன் 200 வாங்கிடணும். அதே மாதிரி புட் சைடில் என்ன பண்ணணும், ஃபியூச்சரில் ஷார்ட் அடிக்கணும், புட்டு 200 விற்றுடணும், கால் 200 வாங்கிடணும். அவ்வளோதான் காலருக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறது. இது பண்ணிட்டீங்கன்னா பேரிஷுக்கு புட் சைடில் நீங்கள் காலர் போட்டிங்க, புல்லிஷ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா காலருக்கு நீங்கள் கால் சைடில் போட்டுக்கங்க. ஸோ அவ்வளோதாங்க. எளிமையான கான்செப்ட் தான். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நான் ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் இங்கே இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் இங்கே இருக்குன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வாங்கியிருப்பீங்க, இந்த ஆப்ஷன் விற்றுருப்பீங்க, ரைட்டுங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அதாவது இந்தி மினி ஆப்ஷன் இது ஓடிஎம் ஆப்ஷன் விற்றுருப்பீங்க. மார்க்கெட் இங்கே இருக்குது, இப்படி தான் இருக்கும். இந்தி மினி ஆப்ஷன் பையிங், அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் செல்லிங், இப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு வேளை மார்க்கெட் இப்படியே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே விற்றீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துருச்சு, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்தி மணி ஆப்ஷன்ஸ் நல்லா ப்ராஃபிட் போகும், அவுட் ஆஃப் த மணி கொஞ்சம் லாஸ் இருக்கும். ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ஏறிச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு புது ஸ்ட்ராட்டஜி இப்படி போட்டுருங்க. மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சா, இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி போங்க. இப்படி மார்க்கெட் மேலே ஏற உங்கள் புல் கால் ஸ்பாட்டை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மார்க்கெட் கீழே வர உங்கள் புல் கால் ஸ்பாட்டை கீழே பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான். ஸோ அப்படி பண்ணாலே போதும் உங்களுக்கு. அதாவது கால் ஆப்ஷனே மேலே கொண்டு போகிறீங்க, வித் ஆப்ஷனே மேலே கொண்டு போகிறீங்க. அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மேலே போகுதுன்னா, கீழே வருதுன்னா புட் ஆப்ஷன், அதாவது பேர் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, அதை அப்படியே ரோல் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 17,000 இருக்குது, புல்ஸ் கார்பெட் போட்டிங்க அப்படின்னா இப்போ 200 இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் உங்களுக்கு தெரியும் இந்தி மணி ஆப்ஷனுக்கு 400 rupees இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், 200 டைம் வேல்யூ இருக்கும். ஸோ மொத்தமாக 600 இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேளை நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே உள்ளதை கட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒன்று போடுறீங்க. புதுசாக ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் 17,300 இருக்கும்போது அதுலேருந்து அவுட் ஆஃப் த மணி 200 பாயிண்ட் தள்ளி காலை விற்றுறீங்க. ஏன்னா அங்கே தான் 200 இருக்குது. ஒரு ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கணும்ல, அந்த ஆப்ஷன் எது வாங்கிறீங்கன்னா 300 பாயிண்ட் கீழே வாங்கிக்கிறீங்க. அது ஏன் 300 பாயிண்ட் 200 பாயிண்ட் வித்தியாசமாக இருக்குன்னா நான் அப்போவே சொன்ன லாஜிக் தான். மேலேயும் கீழே 200 ப்ரீமியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது 17,000 புட்டு, 14,500 கால், ரெண்டுமே 200. அதனால் 17,000 கால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க, 17,500 காலை விற்றுறீங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, கீழே உள்ள ஸ்ட்ராட்டஜிலேருந்து மேலே போயிட்டீங்க. அப்போ பழைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இதில் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. சரி, இதில் உள்ள டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லிமிட்டட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அப்படியே ரோல் டவுனோ ரோல் அப்போ ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்படியே மேலே ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை ப்ராஃபிட் பத்தலைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வால்யூம் அதிகப்படுத்திக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ கேப்ஸில் உங்களுக்கு லாஸ் தான் வரும். நீங்கள் புல் இஷ்யூ எடுத்துட்டீங்க, மறுநாள் கேப் டவுன் ஆச்சுன்னா லாஸ் தான் வரும். அது ஃபியூச்சராக இருக்கட்டும், ஆப்ஷன் பையாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு லாஸ் தான் வரப்போகுது. இது பிரத்யேகமாக இதுக்குன்னு மட்டும் உங்களுக்கு லாஸ் வரப்போதில்லை. எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கேப் அப் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ
வில் ஹேவ் அ லிமிட்டட் ப்ராஃபிட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதிகமான வால்யூம் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆப்ஷன் பை வந்து இந்த கஷ்டப்படணும். இதில் வந்து நீங்கள் இந்தி மணி ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஒன்று வாங்கிட்டு அவுட் ஆஃப் த மணி ஒன்று விற்கும்போது இந்தி மணியில், அதாவது அவுட் ஆஃப் த மணியில் இந்தி மணியில் எவ்வளோ கரையுதோ அதுக்கு சமமான அளவு அவுட் ஆஃப் த மணிலையும் கரைஞ்சிரும். நம்ம அந்த மாதிரி தான் ப்ரீமியம் தேர்ந்தெடுத்திருக்கோம். மேலே 200 கீழே 200 போது ரெண்டு பக்கம் கரையும் இல்லையா ப்ரீமியம். ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுனால நீங்கள் டைம் டிகேல சஃபர் ஆக மாட்டீங்க. இதில் உள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் டிகேன்னு உங்களுக்கு வந்து ஜென்மத்துக்கும் நடக்கவே நடக்காது. ஆனால் இங்கே மிஸ் பண்ண போகிற ஒரே விஷயம் என்னென்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தூரத்தை கூட்டிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லாட்டுக்கு பதிலாக 4 லாட்டு பண்ணலாம். கொஞ்சம் மார்ஜின் வைக்க வேண்டியிருக்கும். பட் என்னன்னா வந்து உங்களுக்கு லாஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. உங்கள் வியூ கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். வியூ தப்பாக போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ ப்ராஃபிட்டும் லிமிட்டட், லாஸும் லிமிட்டட். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது என்னுடைய சில எக்ஸ்பைரி டே காலங்களெல்லாம் இது சில நேரங்களில் நான் பயன்படுத்துவேன், ஹெட்ஜிங்காக பயன்படுத்துவேன். மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இதை நான் பயன்படுத்துறது இல்லை. நான் வந்து உங்களுக்கு தெரியும் பிறப்பால் ஒரு ஆப்ஷன் செல்லர், அதனால் ஆப்ஷன் பக்கம் போகிறதில்ல. இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் என்னோடய பயிற்சி வகுப்பில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் அதை கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து உங்களோட ஆப்ஷன் பை வந்து டிகே இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது. வந்து இதில் டிகே மட்டும் இல்லைங்க, ஐவி கிராஷும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது, பெரும்பாலும் பிரச்சனை பண்ணாது. ஐவி கிராஷும் பிரச்சனை கிடையாது, டைம் டிகேவும் பிரச்சனை கிடையாது, கோலட்டர்லையும் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒன்றுன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வராது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறேன். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.